அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதா சிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் கால பைரவ ஜெயந்தி. காசியினுடைய க்ஷேத்திர பாலகராக இருக்கக்கூடியவர் கால பைரவர். நாளைய தினம் காசியில் மிகவும் பிரம்மாண்டமாக கால பைரவ ஜெயந்தி அப்படின்றது கொண்டாடப்படும். பொதுவாக கால பைரவ ஜெயந்தி கார்த்திகை மாதம் தேய்பிரை அஷ்டமி அன்று கால பைரவ ஜெயந்தி என்பது வரும். பொதுவாக தேய்பிரை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி வரும். அதில் தேய்பிரை அஷ்டமி மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்வதற்கான காரணம் இதுதான். ஏன்னா அவர் அவதார அந்த நாள் தேய்பிரை அஷ்டமி அப்படின்றதுனால தான். இப்போ நமக்கு ஐப்பசி நடக்குதே, ஆனால் எப்படி கார்த்திகை தேய்பிரை அஷ்டமி தானே அவருடைய ஜெயந்தி அப்படின்னு பார்த்தா சாந்திரமான பிரகாரம் கார்த்திகை மாதம் நடந்து கொண்டு இருக்கின்றது. அதனால்தான் காசியில் என்ன நிர்ணயமோ அதுதான் நமக்கு பிரமாணம். அதனால் நாளைய தினம் அப்படின்னு சொன்னால் 12/11/2025 புதன்கிழமை அன்று காலபைரவ ஜெயந்தி. காலபைரவ ஜெயந்தியை பற்றிய வீடியோக்கள் நம்முடைய சேனலில் ஒவ்வொரு மாதமும் 2 அஷ்டமிகளுக்கும் நாம் தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறோம். சமீப காலமாக கொடுக்கல. இப்போ பார்த்திங்கன்னா காலபைரவர் நமக்கு எதற்கு சக்தியாக நமக்கு வேலை செய்வார், எதற்கு பயன்படுவார் அப்படின்னு கேட்டால், முக்கியமாக சொல்லப்போனால் கடன்கள் அடைவதற்கு இவருடைய அந்த ஆராதனை நமக்கு உறுதுணையாக இருக்கும். சில ஆராதனைகளை நாம் பார்க்கலாம். உங்களால் எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் நாளைய தினம் செய்யுங்க. கால பைரவ அஷ்டகம் தேவராஜ சேவமான பாவ பங்கிதம் காசிகா புராதிநாத கால பைரவம் பஜே அப்படின்னு தொடங்குகின்ற அந்த பாடல் கிட்டத்தட்ட ஒரு 8 வரும். அதை 8 முறை நாளைய தினம் பாராயணம் செய்வது காலபைரவ அனுக்கிரகத்தை பெற்றுத்தரும். கடன்கள் என்பது அடையும். இது 1. 2வது, கருப்பு நாய்க்கு நாம் சப்பாத்தியை செஞ்சு அதில் ஒரு டிராப்பு கடுகு எண்ணெயை விட்டு அதுக்கு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி முன்னாடி பின்னாடி ஸ்ப்ரெட் பண்ணி கருப்பு நாய்க்கு நாம் கொடுக்கணும். இந்த மாதிரி 8 அஷ்டமிகள், வளர்பிறை தேய்பிறை 2ம் சேர்ந்து 8 அஷ்டமிகள் நாம் செய்யும்போது நமக்கு கடன்கள் அடையும். உடல் உபாதைகள், கால்வலி, கைவலி, முட்டுவலி, முதுகுவலி இதெல்லாம் கூட நமக்கு நயமாகும். கருப்பு நாய் கிடைக்கல அப்படின்னா எந்த நாய்க்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆனால் வீட்டில் வளர்க்கின்ற நாய்க்கு கொடுத்து இது கணக்கு அப்படின்னா அது ஒத்துக்க முடியாது. தெரு நாய்களுக்குத்தான், ஆதரவு அற்ற நாய்களுக்கு நாம் தருவது தான் கணக்காக எடுத்துக்கொள்ளப்படும். அடுத்து இவருக்கு ஏற்றுகின்ற தீபம் பூசணிக்காய் தீபம். பூசணிக்காயை கட் பண்ணிவிட்டு, பெண்கள் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வீட்டிலையே உங்கள் கணவர் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை கட் பண்ண சொல்லி அதை கோவிலுக்கு கொண்டு மத்தியில் அதனுடைய அந்த சதை பகுதியை எடுத்துட்டு வேப்ப எண்ணெயை விட்டு 35 மிளகை கட்டி அதில் வச்சு, அதாவது ஒவ்வொரு பக்கமும் 2 இருக்கும் இல்லையா கட் பண்ணால், அப்போ ஒன்றுத்தில் 35 இன்னொன்றுத்தில் 35 சிகப்பு துணியில் கட்டி வேப்ப எண்ணெயை விட்டு தீபம் ஏற்றி காலபைரவர்கிட்ட கடன்கள் அடையணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. இது ஒரு வழிபாடு. அடுத்து வெறும் 35 மிளகை சிகப்பு துணியில் கட்டி வேப்ப எண்ணெய் விட்டு கருப்பு அகலில் நாம் ஏற்றலாம். கருப்பு அகல் கிடைக்கல அப்படின்னா எந்த அகல் இருக்கோ அதில் நாம் ஏற்றலாம். இப்படியும் நாம் செய்யும்போது கடன்கள் மிக விரைவாக நமக்கு அடையும். எது செய்தாலும் நீங்கள் 8 என்ற கணக்கில் 8 வாரம் வளர்பிறை தேய்பிறை சேர்த்து 8 அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க. நாளைய தினம் அவருடைய ஜெயந்தி அப்படின்றதுனால நாளைய தினம் நீங்கள் ஆரம்பம் பண்ணுவது நமக்கு சீக்கிரமாக கடன்கள் அடைவதற்கு உறுதுணையாக இருக்கும். அடுத்து பாகற்காய் தீபம். பாகற்காயை நாம் கட் பண்ணிவிட்டு, பாகற்காய் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா, அதை சரிபாதியாக கட் பண்ணி அதில் சிகப்பு திரி போட்டு வேப்ப எண்ணெயை விட்டு நாம் தீபம் ஏற்ற வேண்டும். இப்படி நாம் ஏற்றும்போது நிச்சயமாக கடன்கள் என்பது அடையும். காலபைரவரை 8 முறை பலம் நாம் வேண்டிக் கொள்வது ரொம்பவே சிறப்பானது. காலபைரவருக்கு வில்வ இலைகளை மாலை கட்டி போடுவது,
அடுத்து முந்திரியை மாலை கட்டி போடுவது, ஜாபத்ரி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஜாதிக்காய்க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லேயர், அதை மாலை கட்டி போடுவது நமக்கு நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீல நிறத்தில் இருக்கக்கூடிய சங்கு மலர்களை கட்டி நாம் அவருக்கு மாலையாக போடுவது சிறந்தது. அடுத்து மிளகு சாதத்தை செஞ்சு, மிளகை நல்லா வறுத்துட்டு அதை பொடி பண்ணி அதில் கொஞ்சம் மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டுட்டு நாம் பொடி பண்ணி அடுத்து நாம் வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காய்ந்த மிளகாய், அடுத்து துவரம் பருப்பு, அடுத்து கறிவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு வேர்க்கடலை கூட நம்ம போடலாம், அல்லது முந்திரி பருப்பு கூட போடலாம். தாளிச்சிட்டு சாதம், வடித்த சாதத்தை கொட்டி கலரி இதை கொண்டு போய் காலபைரவருக்கு நைவேத்தியமாக வச்சுட்டு வருகின்ற பக்தர்களுக்கு நாம் நைவேத்தியமாக நாம் கொடுக்கலாம். அடுத்து கருப்பு மாட்டிற்கு பூஜை செய்வதும் நமக்கு காலபைரவ அனுகிரகத்தை சீக்கிரமாக நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வன்னிமர பூஜை செய்வது கூட நமக்கு காலபைரவரினுடைய அனுகிரகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நாளைய தினம் காலபைரவ ஜெயந்தி என்பதனால நிச்சயமாக எல்லாரும் காலபைரவ ஆலயம், உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய காலபைரவ ஆலயம் சென்று நாளைய தினம் மாலை நேரத்தில், அதாவது காலபைரவர் அப்படின்னாலே இருட்டு தான், அதனால் இருட்டு ஆன பிறகு அவருடைய அந்த ஆராதனையை செய்வது சிறப்பு. இப்போ இருட்டு சீக்கிரமாக ஆயிடுது இல்லையா, அதனால் 6 மணிக்கு மேலே கூட நீங்கள் போயிட்டு இவருடைய வழிபாடை செய்யலாம். ஆனால் 8 மணிக்கு கரெக்டாக நம்ம இந்த தீபத்தை ஏற்றி, இப்படியாக 8 வாரங்கள், இப்போ மேற்சொன்ன தீபங்கள் இருக்கு இல்லையா, இதில் ஏதோ ஒன்றை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த தீபத்தை ஏற்றி கடன்கள் அடையணும் அப்படின்னு வேண்டிக்கலாம், கொடுத்த பணம் திரும்ப வரணும் அப்படின்னு வேண்டிக்கலாம். இப்படி நாம் செய்யும்போது நமக்கு நிச்சயமாக கடன்கள் அடையும். இதெல்லாம் என்னால் முடியாது, நாங்கள் மேலை நாட்டில் இருக்கிறோம், எங்களுக்கு இந்த தீபங்களெல்லாம் வைப்பதற்கு அந்த இடம் இல்லை அப்படின்னா காலபைரவ அஷ்டகத்தை வீட்டிலேயே அமர்ந்து நாளைய தினம் இரவு 8 மணிக்கு நீங்கள் வீட்டிலேயே காலபைரவ அஷ்டகத்தை 8 முறை பாராயணம் பண்ணி, வீட்டில் சொர்ண ஆகர்ஷண பைரவர் படம் இருந்தால் பரவாயில்ல, ஒருவேளை படமே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, தீபத்தை, நெய் தீபத்தை 8 என்ற கணக்கில் நெய் தீபம் ஏற்றி நீங்கள் 8 முறை பாராயணம் செய்து பழமோ பாலோ கல்கொண்டோ ஏதோ ஒன்று வீட்டில் நைவேத்தியமாக வச்சு கடன்கள் அடையணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. நிச்சயமாக எல்லாருடைய கடன்களும் காலபைரவர் அனுகிரகத்தினால் நிச்சயமாக அடைந்தே தீரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.